திருப்புகழ் 1307. அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமும் ஆகி அகமாகி அயன் என ஆகி அரி என ஆகி அரண் என ஆகி அவர் மேலா இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனும் வாழ் எனது முனோடி வரவேணும் எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருவும் வலாரி மகிழ் கண்கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே செககண ரகுதிமிதோதி திமியன் ஆடுமயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே திருமலிவான பழம் உதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. எழுத்துக்களில் ஆ என்ற எழுத்தாகியும் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகியும் யாவற்றுக்கும் மேற்பட்டவனாகியும் முக்தி வீடாகியும் நான்முகனாகி உலகங்களையும் உயிர்களையும் படைத்தும் திருமாலாகி உலகங்களை காத்தும் புத்திரனாகி யாவற்றையும் அழித்தும் அந்த மூவருக்கும் மேலான முதல்வராகியும் அண்மையில் இருப்பவனாகியும் எல்லா பொருள்களுமாகியும் இனிமையானவையாகியும் வருபவனே 100 அஸ்வமேத வேள்விகளை செய்து வேள்விகளுக்கு தலைவனாகி வலன் என்ற அசுரனை கொன்ற இந்திரன் மிக்க மகிழ்ச்சி அடையும் அழகு உடையவனே. முருகனே, காட்டில் வாழ்ந்த வேடன் அன்புடன் செய்த பூஜையை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட கதிர்காம தலத்தில் உரைபவனே, ஜெககண தகுதிமிதோதி திமி என ஆடும் மயிலை உடையவனே, செல்வம் மிக்க திருமிக்க பழம் உதிர் சோலையின் மலை மீது வீற்றிருக்கின்ற பெருமாளே, இந்த பெரிய பூமியில் விசாலமான பூமியில் எளியவனான அடியேனும் வாழ என் முன்பு எழுந்து அருள் விரைவாக வருதல் வேண்டும், விரைவாக வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றவாறு. முதலாவதும் 6வதுமான 2 படைவீடுகளும் அமையப் பெற்ற திருத்தலமான மதுரையம்பதியின் வடக்கு 12 கல் தொலைவில் உள்ள கள்ளழகர் கோயில் மேலே மலை ஏற்றத்தில் உள்ள பழம் உதி சோலை. 6வது படைவீடு வனம் உரை வேடன். முருகனது வேலுக்கு பெருமை தன்னால்தான் என்று அகந்தை கொண்ட பிரம்மனை முருகன் சபிக்க பிரம்மன் அந்திமான் என்ற வேடனாக இலங்கையில் பிறந்தான். தான் கொல்ல முயன்ற பிப்பலாத முனிவரால் அந்திமான் ஞானம் பெற்று கதிர்காம வேலனை கிருத்திகை விரதம் இருந்து வணங்கி அருள் பெற்ற வரலாறு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈழ நாட்டில் வாழ்ந்த ஒரு வேடன் வனம் உரை வேடன் பூஜை செய்து கதிர்காம இறைவனின் அருள் பெற்ற வரலாறு இங்கு உணர்த்தப்படுகிறது. கதிர்காமம் உடையோனே. ஈழ நாட்டின் கதிர்காம தலம் திருப்புகழ் தலம்.